வணக்கம். சினி மினி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய 150வது திரைப்படம் எது என்பது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய 150வது திரைப்படத்தினுடைய பெயர் சவாலே சமாளி. 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்த திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் மல்லியம் ராஜகோபால். மல்லியம் புரொடக்ஷன்ஸ் என்ற பட நிறுவனத்தின் மூலம் அந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாணிக்கம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து இன்று வரை நம்முடைய உள்ளங்களில் சாகா வரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியாக அந்த திரைப்படத்தில் சகுந்தலா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து நடிப்பில் மிகப்பெரிய முத்திரையை பதித்தவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. நடிகர் திலகத்தின் தங்கை காவேரியாக நடித்திருந்தவர் ஆர் விஜயகுமாரி. விஜயகுமாரியின் கணவனாக காளிமுத்து என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் முத்துராமன். ஜெயலலிதாவின் தந்தையாக கனமான கதாபாத்திரத்தில் பெரிய பண்ணையாராக நடித்திருந்தவர் டி.கே. பகவதி. அவருடைய மனைவியாக நடித்திருந்தவர் எஸ். வரலட்சுமி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன பண்ணையார் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் நாகேஷ். ராஜவேல் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் எம்.என். நம்பியார். அந்த ஊரில் விவசாயம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம் மாணிக்கம். அவருடைய தந்தை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் வி.எஸ். ராகவன். இப்படிப்பட்ட சூழலில் நகரத்தில் கல்லூரியில் படித்துவிட்டு அந்த ஊருக்கு வருகிறார் சகுந்தலா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெயலலிதா. ஆரம்ப காட்சியிலேயே அவருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் மிகப்பெரிய மோதல் உண்டாகிறது. எனினும் பசுமை தவழக்கூடிய அந்த கிராமத்து வயல்வெளிகளில் துள்ளி குதித்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார் சகுந்தலாவாக வரக்கூடிய ஜெயலலிதா. அந்த திரைப்படத்தில் மிக அருமையான ஒரு பாடல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் எது? சிட்டுக்குருவி கண்ண கட்டுப்பாடு, தென்றலே எனக்கு எது சொந்த வீடு, உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் வந்து விளையாடு. எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த பாடலை நம்மால் மறக்க முடியுமா? இந்த பாடலை அருமையாக கவியரசு கண்ணதாசன் எழுத, அருமையாக எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்க, பாராட்டக்கூடிய அளவிற்கு பி. சுசீலா பாடியிருந்தார். இந்த பாடலுக்காக 2வது முறையாக பி. சுசீலாவுக்கு தேசிய விருது கிடைத்தது. இந்த பாடல் காட்சியில் ஜெயலலிதா அருமையாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். அங்கு புதிதாக தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் உண்டாகிறது. அந்த தேர்தலில் யார் நிற்பது என்று வரும்போது எத்தனையோ வருடங்களாக அந்த ஊரின் தலைவராக இருக்கக்கூடிய பெரிய பண்ணையாராக இருக்கக்கூடிய டி.கே. பகவதி தான். அப்படிப்பட்ட சூழலில் மாணிக்கம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜி தேர்தலில் அவரை எதிர்த்து நிற்பது என்ற முடிவுக்கு வருகிறார். ஆனால் சின்ன பண்ணையாராக இருக்கக்கூடிய நாகேஷ் அதை பற்றி கவலையே படாமல் நீங்கள் நில்லுங்கள் என்று டி.கே. பகவதியிடம் கூறுகிறார். அந்த சூழலில் அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய மாணிக்கம் கதாபாத்திரம் எப்படி வெற்றி பெற முடியும்? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதைப் போல சின்ன பண்ணையாராக வரக்கூடிய நாகேஷ் கூறுகிறார். அந்த சூழலில் ஒருவேளை தான் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும்போது சின்ன பண்ணையாராக இருக்கக்கூடிய நாகேஷ் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார். வெற்றி பெற்றாச்சு அப்படின்னா அவருடைய மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா அப்படின்னு. பெரிய பண்ணையார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். அப்போ சின்ன பண்ணையாராக இருக்கக்கூடிய நாகேஷ் சொல்கிறாரு, எதுக்குங்க நீங்கள் யோசிக்கிறீங்க? அவன் என்ன ஜெயிக்கவா போகிறான்? நீங்கள் சரின்னு சொல்லுங்கள், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அவன் என்ன ஜெயிக்க போகிறானா? அவன் ஜெயிச்சா தானே அப்படி ஒரு சம்பவமே நடக்க போகுது. அதை பற்றிலாம் கவலையே படாமல் சரின்னு சொல்லுங்கள், நீ ஜெயிச்சா என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழியே இல்லாமல் டி.கே. பகவதி அதற்கு சம்மதிக்கிறார். தேர்தல் நடக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வெற்றி பெற்று விடுகிறார். இப்போது தான் கூறிய வாக்குப்படி நடப்பது என்றால் தன்னுடைய அருமை மகளை மாணிக்கம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜிக்கு திருமணம் செய்து கொடுத்தே ஆக வேண்டும் என்ற சூழல்
பெரிய பண்ணையாராக வரக்கூடிய டி.கே. பகவதிக்கு உண்டாகிறது. அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய மனைவியாக வரக்கூடிய எஸ். வரலட்சுமி தன்னுடைய மகள் சகுந்தலாவிடம் சென்று இப்படி கூறுவார். சகுந்தலா, ஒரே ஒரு விஷயந்தாம்மா இப்போ நடக்கணும். ஒன்று உன் கழுத்தில் தாலி ஏறணும், இல்லைன்னா என் கழுத்தில் இருந்து தாலி இறங்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கணும். எது நடக்கணுன்றத நீயே தீர்மானிச்சுக்கோன்னு. இதுதான் அந்த படத்தினுடைய இன்டர்வல் டைமில் வரக்கூடிய காட்சி. மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட காட்சி இது. அதற்கு பிறகு மாணிக்கத்திற்கும் சகுந்தலாவிற்கும் திருமணம் நடைபெற்று விடுகிறது. எனினும் சிறிதும் விருப்பமே இல்லாமல் வேறு வழியின்றி திருமணம் செய்து கொண்ட மாணிக்கத்தின் மீது சகுந்தலா கதாபாத்திரம் மிகவும் வெறுப்பிலேயே இருக்கிறது. அவர்கள் இருவருக்கும் இடையே நெருக்கமான உறவு என்ற ஒன்று இல்லாமலே இருக்கிறது. தன் கணவனை அருகிலேயே வராமல் இருக்கும் வண்ணம் சகுந்தலா பார்த்து கொள்கிறாள். அப்படிப்பட்ட நிலையில் மாணிக்கம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாடுவதைப் போல படத்தில் ஒரு அருமையான பாடல் காட்சி வருகிறது. மிகச்சிறந்த பாடல் அது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே. எத்தனை வருடங்களானாலும் இந்த பாடலை நம்மால் மறக்க முடியுமா? டி.எம். சௌந்தரராஜன் எந்த அளவிற்கு இந்த பாடலை மிகுந்த ஈடுபாட்டுடன் பாடி இருக்கிறார் என்பதை நம்மால் எப்போதும் உணர முடியும். நடிகர் திலகம் மிகவும் இயல்பாக அந்த இரவு நேர பாடல் காட்சியில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி அனைவருடைய உள்ளங்களிலும் ஆழமான இடத்தை பிடித்தார். தன் கணவனிடம் ஆழமான வெறுப்பை வைத்திருக்கக்கூடிய சகுந்தலா காலப்போக்கில் தன் கணவன் மீது அளவற்ற விருப்பம் உண்டாகக்கூடிய அளவிற்கு பல எதிர்பாராத சம்பவங்கள் உண்டாகின்றன. அந்த சம்பவங்கள் அனைத்தையும் பார்க்கக்கூடிய சகுந்தலாவிற்கு தன் கணவன் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் மாணிக்கம் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர் திலகமும் சகுந்தலா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெயலலிதாவும் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருந்து கொண்டு தங்களுடைய சந்தோஷத்தை ஒருவரோடு ஒருவர் வெளிப்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நம் அனைவருக்கும் அளவற்ற மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டானது என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு அந்த உச்சக்கட்ட காட்சியை மிகவும் அருமையாக படமாக்கி இருந்தார் மல்லியம் ராஜகோபால். நடிகர் திலகமும் ஜெயலலிதாவும் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அந்த காட்சியில் தங்களுடைய அருமையான நடிப்பு திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அந்த படத்திற்கு மிகவும் அருமையாக ஒளிப்பதிவு செய்திருந்தவர் ஏ. வின்சென்ட். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளரான அவருடைய ஆழமான முத்திரை படம் முழுக்க இருந்தது. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் கவியரசு கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எந்த அளவிற்கு பாராட்டும் வகையில் எழுதியிருந்தார் என்பதை படம் முழுக்க நம்மால் உணர முடிந்தது. இந்த படம் திரைக்கு வந்த பிறகு நடிகர் திலகத்தினுடைய 150வது பட விழா திருச்சியில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. அப்போது தமிழ் திரைப்பட உலகத்தைச் சேர்ந்த ஏராளமான நடிகர்களும் நடிகைகளும் தொழில்நுட்ப கலைஞர்களும் திருச்சிக்கு வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு நடிகர் திலகத்தை புகழ்ந்து பாராட்டி பேசினார்கள். அப்படி அவர்கள் பேசிய காட்சிகளை படமாக்கினார் மல்லியம் ராஜகோபால். இந்த திரைப்படம் 50 நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கும்போது இந்த திரைப்படம் எங்கெல்லாம் ஓடியதோ அந்த திரையரங்குகளில் அந்த விழா சம்பந்தப்பட்ட காட்சிகள் இணைக்கப்பட்டு திரையிட்டு காட்டப்பட்டன. இதை சைடு ரீல் என்று அந்த காலத்தில் கூறுவார்கள். ஏற்கனவே படத்தை பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ரசிகர்களும் பொதுமக்களும் அந்த சைடு ரீலை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே திரும்பவும் சவாலே சமாளி திரைப்படத்தை தமிழகமெங்கும் பார்த்தார்கள். காலம் கடந்து ஓடிவிட்டது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய 150வது திரைப்படமான சவாலே சமாளி என்ற திரைப்படத்தை பற்றி நீங்கள் இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு இந்த திரைப்படத்தை பற்றி நான் கூறுகிறேன்.